பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. எப்பவுமே காலிஃப்ளவரை 65 இல்லைன்னா கிரேவி அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி புதுசா ஒரு ஸ்டார்டர் ரெசிபி செஞ்சு பாருங்க. ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா பருப்பு சாதத்தோட சூப்பரா மேட்ச் ஆகும். இதை பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். ஒட்டுக்கா தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா கட்டி விழுந்துரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிய. கட்டி எதுவும் இல்லாம விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி எல்லாம் இல்ல. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்ப இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை ஒரு சுடுதண்ணியில உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவெல்லாம் காலிஃப்ளவர் மேல நல்லா கோட்டார் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் கொஞ்சமா இறங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இன்னும் 2 நிமிஷம் வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெப்பர் ஃப்ரைக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இதை ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயே சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்ல, நல்லா வதங்கி ட்ரை ஆயிடுச்சுன்னா காலிஃப்ளவரோட ஒட்டாது. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர்ல உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ட்ரை ஆயிடுச்சுன்னா காலிஃப்ளவரோட ஒட்டாது. அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரையும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்துல ஈரமா இருந்தாதான் இந்த மாதிரி காலிஃப்ளவரோட வெங்காயம் மிக்ஸ் ஆகும். அதனால நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பெப்பர் சீரகம் சோம்பு பொடியை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தயார்.
பருப்பு சாதம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் கூட சூப்பராக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.